கோயிலுக்கெல்லாம் போகிறாருன்னா தப்பே கிடையாது. திருநீர் பூசிக்கிறாருன்னா தப்பே கிடையாது. அதை அழிக்கிறாருன்னா அதுலேயும் தப்பே கிடையாது. இப்போ நானே வந்து எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு இப்படி பட்டியோட வருவேன். ஒரு லவ் சாங்கு இல்லை ஏதோ வேறு ஏதோ பண்ணணும்னு நினைப்பேன். வரும்போது நான் அதை அழிச்சு வச்சுருவேன். அழிச்சு விட்டுட்டு நான் வந்து உட்காந்தேன். ஆனால் நினச்சா தான் இந்த கேமரா முன்னாடி திருநீரோட உட்காரணும்னு நினச்சா மட்டும்தான் நான் திருநீரோட உட்காரணும் தவிர அப்படி நான் நினைக்கலன்னா நான் திருநீரோட வரமாட்டேன். திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்திருந்திருக்காரு. அங்கே அவருக்கு திருநீர் பூசப்பட்டிருக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டாரு. அப்புறம் அவர் கூட பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க விரும்பும்போது அவர் அந்த திருநீரை அழிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய குத்தமாக கேட்குறாங்க. அது அந்த மாதிரிலாம் கேட்குற அவசியம் இல்லை. அது ஒரு தனி மனிதனோட உரிமையும் விருப்பங்களுமா இருக்கும். அவர் எப்பயுமே வெற்றி நெத்தியோட நம்மளுக்கு காட்சி அளிக்கிறதுனால அந்த ஃபோட்டோலாம் சும்மா கிடையாது. எப்பயாவது அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா? திருமாவளவன் அவர்களோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. யதார்த்தமாக சிலருக்கு அமையும் போது அவரை நார்மலாக எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி உருவத்தில் அந்த செல்ஃபியில் இருக்கிறது தான் கரெக்டு. அவர் பண்ணது சரிதான். அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணுறாரு. அதை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்கள நிம்மதியாக இருக்க விடணும். அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க. நம்மளை எதனா யாருனா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்களா எதனா பண்ணுறதுக்கு. அது மாதிரி அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடணும். மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அவங்க பெருசாக இப்போ இருக்கிற அரசியல்வாதி அதிமுக இல்லை பாஜக ஏதோ ஒன்று அவங்களோட கட்சி ஆளுது. அவங்க அதனால ஏதோ ஒரு அதிகாரத்தை காட்டி ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டாட்டமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பதவி கிடைக்குதா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்ம ஆள்றான் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க காலத்துக்கும் ஒரு கட்சி வழி நடத்தி வராங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பயன்களும் அமையலை. ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறது, ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி எது மாதிரியான வாய்ப்புகளும் இல்லாமல் ஏதோ போராடிக்கிட்டே ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அவருக்கு திருமணமும் ஆகவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்கள் அவரோட விருப்பத்துக்கு விடுறது நல்லது. ஒருத்தர் தலைவர்னு கொண்டாடுறோம், அப்போ அவருக்குன்னு நம்ம சாதாரண ஆட்களுக்கு இருக்கிற உரிமை மாதிரி அவருக்கும் இருக்கணும்ல. இந்த மாதிரி அரசியல் கட்சிக்காரங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பொதுமக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்கக்கூடாது. அவர் இஷ்டம் விடுங்கப்பா அவர் இஷ்டத்துக்கு அப்படின்றத நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.